ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய எச்சரிக்கை விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரொம்பவே முக்கியமான தமிழ் மாதமான 10வது மாதமானது பிறந்துருச்சு. இந்த மாதம் தை மாதம் என்று அழைக்கப்படும். தை மாதத்துடைய சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தை மாதங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் விசேஷமான சிறப்புகள் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதற்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்களுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள், இதனோட அடிப்படையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, கன்னி ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கான தலையெழுத்து என்ன மாறுங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தை மாதத்துக்குன்னு சிறப்பு இருக்குது. ஸோ தை மாதத்துடைய சிறப்புகள் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தை மாதம் என்பது சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது. இதனை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். காரணம், மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதமாகும். ஜோதிடத்தில் பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. அதில் ஒன்று சூரியன் பகுதி, இன்னொன்று சந்திர பகுதி. ஆக்சுவலி மகரத்திலிருந்து கடகம் வர சந்திரன் கூடிய பகுதிக்குள் வரும். அவைகள் சந்திரத்துக்கு ஆதிக்குரியவையாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் இருந்து சூரியன் பகுதி துவங்குகிறது. அதனால் இந்த மாதத்தில் சூரிய பகுதியானது வலிமையாக மாறுகிறது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படும். இந்த காலத்தையும் இரண்டாக அயனமாக பிரிக்கப்படும். ஒன்று தாட்சாயணம் தெற்கு, இன்னொன்று உத்தராயணம் வடக்கு. அதனால் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையது என்று சொல்லலாம். உத்திராடம் சிறந்த நட்சத்திரமாக விளங்குகிறது. உத்திராடத்தில் பிள்ளையோ ஊர் எல்லையில் கொள்ளையோ என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குமா. எனவே உத்திராடத்தின் சரியான இது மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்று என்று சொல்லப்படுது. மேலும் இந்த நேரத்தில் தான் பல விண்மீன்கள் சூரியனை சந்திரனை சூழ்ந்திருக்கும். மலையாளத்தில் சேர நாட்டில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைக்கப்படும். ஆனால் விளக்கேற்றி ஜோதி என்று காண்பிப்பது ஒரு அடையாளமாக இருக்கு. ஆனால் இயற்கையாக இருப்பதை அறிவிப்பதற்காகவே இவ்வாறு அங்கு செய்யப்படுவதாக சொல்லப்படுது. அதே போல மகர மாதத்திற்குள் உத்தராயண புண்ணிய காலம் துவங்கக்கூடிய முதல் நாள் தான் தைப்பொங்கலாக சொல்லப்படுது. சூரியனுக்கும் இயக்கம் உண்டு. அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். ஆக்சுவலி ஆன்மீகத்தில் சிவனுக்கு இணையாக சூரியனை ஒப்பிடப்படும். காரணம் என்னன்னா, சிவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் வைத்துக் கொள்வார். அவருக்கு மேலே யாரும் கிடையாது என்பது இருக்கு. அதே போலதான் சூரியனையும் யாரையும் சுற்றாமல் அவரை மட்டுமே சுற்றிக்குவார். மற்ற கோள்கள் தான் சூரியனை சுற்றும். எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தையே தமிழர்களுடைய முதல் மாதமாக இருந்திருக்கலாம் என்று சங்க காலங்களில் போற்றி கொண்டாடப்படுது. அதே போல சித்திர மாதம் பிறந்தா வழிப்பிறக்கு என்ற பழமொழி உண்டா? இல்லையே. ஆனால் தை பிறந்தா வழிப்பிறக்கு என்பது பழமொழி. எல்லாமே தையில தான் துவங்கும். தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலாம். தை மாதத்தில் திருமண நிச்சயம் செய்யலாம். வேளாண் துறையில் தை தான் முதல் மாதம். நெல், சோளம் எல்லாமே மார்கழியில் அறுவடை முடிந்து தை மாத நாளில் முதல் நாளில் புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவது எல்லாமே தைப்பொங்கலில் தான். பங்குனி மாதத்தில் ஆக்சுவலி எந்த அறுவடையும் செய்வதில்லை. மாற்று பயிர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம். ஆனால் தையில தான் எல்லா அறுவடைகளும் முடிந்து அடுத்த காலத்தை தூங்கவும் செய்யுது. இது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த மாதத்தில் பல பரிகாரங்கள் செய்தது தையில தான். பல நல்ல திட்டங்கள் இந்த மாதத்தில் தான் துவங்கவும் பட்டிருக்கு. நெற்களச்சியிலிருந்து பழைய நெல்களை கொடுத்துவிட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்வதும் இந்த தையில தான். நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானங்களை மக்களுக்கு தர்மம் செய்வதும் இந்த தையில தான். தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்தது தை மாதம் தான். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழர்களுடைய புத்தாண்டு தைன்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் தட்வெப்ப நிலையில் பார்த்தாலும் தை மாதம் சிறந்த மாதம்.
குளிரும் இருக்கும், வெயிலும் இருக்கும். எதுவும் கடுமையாக இருக்காது. இதுவே வந்து ஒரு சிறப்பாக சொல்லப்படுது. எனவே சூரியனுடைய உத்தராயண பயணம் துவங்கக்கூடிய இந்த முதல் நாள் தமிழர் திருநாள். இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறது, புதுமனை புகுறது, புது வேலையில் செய்கிறது, புதிய நிறுவனம் தொடங்குறது, அத்தனையும் துவங்கினால் அது வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக அது நிலைக்கவும் செய்யும். சூரியனை வணங்கக்கூடிய நாளாகவும் தைப்பொங்கல் விளங்குகிறது. புது அரிசி, கைக்குத்தல் அரிசி கலைந்த பானையில் வைத்து சூரியனுக்கு நேரே வைத்து பொங்கல் பொங்குவாங்க. தை மாதத்தில் சூரிய பொங்கல், 2ஆம் நாள் மாற்றுப் பொங்கல், 3ஆவது நாள் காணும் பொங்கல், இந்த மாதிரி வள்ளுவனை வணங்குறோம். சித்திரையில் இது போன்று தமிழர்கள் சார்ந்த எந்த விழாவும் இல்லை, வள்ளுவனையும் கொண்டாடுவதில்லை. அதனால் இந்த தை மாதமே ஒரு சிறந்த மாதமாக இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளங்குகிறது. இப்பேற்பட்ட தை மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. ஆக்சுவலி உங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்க போகுது. வருமானமானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களை காண்பீங்க. குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது பெருகும். இந்த மாதிரி பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 9வது இடத்துல வியாழன் கிரகம் இருக்கிறதுனால இந்த மாதிரி அனைத்து விதமான நல்ல பலன்களையும் இந்த தை மாதத்தில் பெற போகிறீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய வழி பிறக்க போகுது. 9வது இடத்துல இருந்து கொண்டு 3வது இடத்த வியாழன் கிரகம் பார்க்குறாரு. இது குரு பார்க்கக்கூடிய இடத்துல வலிமை சேர்ப்பார் என்று சொல்லப்படுது. இதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம், கடுமையான உழைப்பு, நியாய தர்மத்தை கையில் வைத்து கொண்டு நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். அப்புறம் பொறுப்புகளை சுமந்து அதற்கேற்ப ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணும். அப்போ தான் உங்களுக்கான பலன் பெற முடியும். எல்லாத்த விட உத்வேகத்தோடு செயல்படணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ராசிநாதன் புதன் பகவான் 5வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்கள் பொறுப்பை மீறி உங்களோட வேலையை எதிர்பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் வேலை செய்கிறவங்க வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலைகளில் வேலைகளும் அதிகரிக்கும். எல்லாத்தையுமே கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். எந்த விஷயங்களையும் கோபம் மட்டும் படாதீங்க, நிதானமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதனால் எதுலேயுமே வந்து பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால வேலையில் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுக்கும் வந்து பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேலையில் பலு இருந்ததுன்னா கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதுவே வந்து போதும். அப்புறம் 12வது பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5வது இடத்துல வீற்றிருக்கிறாரு. 12வது இடம் என்பது அயனசைன போக பாக்கியங்கள் உண்டாகக்கூடிய யோகம். அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். கெட்ட பெயர் வாங்குவது, நொடித்து போவது, கஷ்டப்படுவது, தூக்கம் வராமல் தவிப்பது, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு சரியாகும். குடும்பத்தில் என்ன யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை மாறி உங்களை எல்லாருமே புரிஞ்சு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பிள்ளைகள் கூட இன்னும் உங்களுக்கு சொல்லுனா உங்களோட பேச்சு கேட்டு நடப்பாங்க. பெற்றோர்கள் கூட உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. சில குடும்பத்தெல்லாம் உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதைலாம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த தைல நடக்கும். அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரங்களுக்கு விவசாயம், இயற்கை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து புதிய முதலீடெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஆக்சுவலி நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்தால் நல்ல பலனை தரும். ஆனால் விவசாயத்தில் ஏதாவது செய்திங்கன்னா அது கெட்ட பலனை தரும். அதனால் விவசாயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுற்றுலா செல்வது, வெளியூர் வெளிநாடு செல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆக மொத்தம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஏன்னா அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.